கொடுங்க. எங்களோட உடைகள்லாம் வந்து மாறி இருக்குது. அப்புறமேட்டு கண்டினியூட்டி வந்து வீடியோவில் லைட்டாக மிஸ் ஆகும். ஒரு 2 பேர் வர்றோம், ஒரு 3 பேர் இங்கே இருக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, நேற்று உங்களுக்கு காமிக்க முடியாத விஷயம்லாம் வந்து இன்னைக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. அது ஏன் காமிக்க முடியலன்னு சொன்னியா? அது ஏன் காமிக்க முடியலன்னா, ஏன் காமிக்க முடியல? ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து எடுக்க முடியல, ரொம்ப க்ரௌடடாகவும் இருந்துச்சு. அதனாலதான் ஓகே அவங்க கிட்ட டைம் கேட்டு, அதனால நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க காலையில 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். இங்க படத்துக்கு ஷூட்டிங்லாம் நடக்குது. அதுக்கப்புறமே அது என்ன படம்லாம் எங்களுக்கு தெரியல, அதுக்கு அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலி. கேட்டோம். இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் காங். இது வந்து லைக் ஓம்ன்ற ஒரு சவுண்டை வந்து இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதை விட்டு கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி அது மாதிரி இருக்கு. இப்போ இங்கேயும் ஒரு ஒரு ட்ரம் இருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி வேற நினைக்கிறேன். சாரி இந்த பிளேட் காங். வெறும் இதோட சவுண்ட் மட்டும் கேட்கலாம். உங்களோட செத்து போன நண்பர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா உங்களை கூட்டின்னு வந்து இது மாதிரி சவுண்ட் தெரப்பி மூலியமா வந்து ரிவைவ் பண்ணலாம். சமயோத் அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் போலாம். இது எடுத்து இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சைலோஃபோன். நம்ம நேற்று வந்து பார்த்தது லைக் கிரானைட்ல இருந்துச்சு, இது வந்து அலுமினியத்தில் இருக்கு. அது கிரானைட்ல இருந்ததுனால ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, என்னது அது? அந்த வீடியோ திருப்பி அமுக்கி அங்கே போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஆமாம், எங்களுக்கு மறந்துருச்சு. ஸோ இது வந்து வாசி பார்ப்போம். ஏழு ஸ்வரம் தானே ப்ரோ. சரஸ்வதியே நிற்கிறாங்க. அந்த சரஸ்வதி சபதம் படம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்லோவா நேத்துலாம் நவீன சரஸ்வதி சபதம் படம் மாதிரி இருந்தது வாழ்க்கை. நல்லா இருக்கு. மெயினாக வந்து ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாங்கன்னா, நடுவில் தான் ப்ளே பண்ணணும், ஜென்டிலாக தான் ப்ளே பண்ணணும். தயவு செஞ்சு இதோ இந்த மாதிரி குரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா லைக் பார்த்து யூஸ் பண்ண சொல்லுங்க. அடிச்சு கிடிச்சு எதையும் உடச்சிடாதீங்க. மெயினாக என்னடா இவன் கல் மேலெல்லாம் நிற்கிறானேன்னு எதுவும் யோசிக்காதீங்க. இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து டம்ப்ளர் பெல்ஸ். எப்படின்னா ஒரு 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 வியூவை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சென்டராக இருப்போம். சுற்றி வந்து 7 8 இருக்குது. எண்ணில் மேக்ஸில் வீக்குப்பா. சுற்றி வந்து நாக் பண்ணிகிட்டே போனோம் ஒரு ஒரு டம்ளரையும். ஆக்சுவலி நல்ல ஒரு சவுண்ட் வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும், அந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன். தட்டு 7 8 இருக்கு. ஆனால் இல்லை. ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலி அந்த வைப்ரேஷன்ஸ். நீங்கள் சென்ட்ரல் நின்னீங்கன்னா நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. வாசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் இல்லை ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் சென்ட்ரலில் நின்று ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் மெயின் விஷயம் கண்ணை மூட மறந்துடாதீங்க. கண்ணை மூடிட்டு இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதோட பேர் என்னது? ஸ்பின்னர். சுத்துறதுனால ஸ்பின்னர்னு வச்சிருக்காங்கடா, விடுறா. இப்படி சுத்திட்டு இதை கரெக்டா நடுவில் இப்படி வச்சு இது நல்லா இருக்கு.
இதனாலதான் இதுக்கு ஸ்பின்னர்னு பேர் வச்சுக்கிறாங்க போல. எனக்கு இன்னொரு தடவையும் சுத்தணும்னு இருக்கு. போடா இப்போ இவன் ஒன்று பண்ணான்ல, ஆக்சுவலி இந்த மெட்டலில் வந்து இந்த பார்ட் படாமல் பார்த்துக்கோங்க, டேமேஜ் ஆகிடும். ஆமா. இதுவும் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க மக்களே. என்னடா ஸ்ப்ரிங்கை காணோம். எவனோ வந்திருக்கிறான், வேலையை பார்த்துருக்கான், ஒயரை பிச்சு கிச்சு விட்டானா என்னன்னு தெரில. நல்ல ஐட்டத்தோட ஸ்ப்ரிங்கை காணோம். ஐயோ சே, மறுபடியும் இந்த சவுண்டு கேட்கலான்னு நினச்சேனே. ஆனால் பிளாஸ்டுடா இந்த சவுண்டு. எவன் பார்த்த வேலைன்னு தெரில. அந்த பாய்ஸ் படத்துல ஒரு பெல் வில்லும் பாத்தீங்களா, அந்த பெல்லு மாதிரியே இருக்கு. கடைசியில் அந்த படத்துல எல்லாருமே புரிஞ்சுது ஒரு பையன் சாவுதான் காரணம். யாருக்காவது இந்த டிசீனஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இது பக்கமாக வந்துடாதீங்க. இது நீங்க பார்க்கணும். அது ஒரு இது எது அன்னியன் படம். அன்னியன் படத்தை ரெஃபர் பண்றேன் பாருங்க. அப்புறம் பாருங்க நான் சொல்றேன். டேய் 5 செகண்டே பார்க்க முடியல, 5 நிமிஷம் பாருடா. ஐயோ வேண்டாண்டா நிப்பாட்றா. ஹிப்னோடைஸ் பண்ணனும்னா கூட்டு வந்து ஒரு 4 செகண்ட் பாருங்க. ஹிப்னோடைஸ் சும்மா ட்ரை பண்ணலாம்னு. ஐயோ நிப்பாட்டிடுறா தயவு செஞ்சு. இதை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குடா. யாரும் தயவு செஞ்சு இதை ஒத்து பார்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க, நோண்டி விடக்கூடாது, சொல்லி விடணும். இவன் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பேய் படம் மாதிரி வாசிக்காதீங்க. சாமி படம்னா தப்பா போயிடுமோ. சரஸ்வதி படம் மாதிரி. சரஸ்வதி படம் மாதிரி பொறுமையா அப்படியே சுண்டி விடணும், நோண்டி விடக்கூடாது. ஓகேவா? பாத்தீங்களா சரஸ்வதி வீணையில. நல்ல ஃபீல் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அந்த தண்டர் ஸ்டாம்க்கு அப்புறம் இதுதான் என் ஃபேவரட். தண்டர் ஸ்டாம்னு போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு அது ஞாபகம் வரல. அந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல ஒன்று வருமே. ஐயோ பவர் ரேஞ்சர் தண்டர் ஸ்டாம் தான் நினைக்கிறேன். இல்ல அது நிஞ்சா ஸ்டாம்டா. நிஞ்சா ஸ்டாம். என்னடா இப்படி ஆயிட்டேன் நான். நீ எப்போ நீ நார்மலா இருந்திருக்க, நீ இப்படி ஆவறதுக்கு? வா கடைசியில இந்த கல்லு நல்லா இருக்குதுன்னு பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எதையாவது பொறுக்கிக்கிட்டே இருக்கணும்ல. வா இங்க ஒரு புது மேட்ரு ஒன்று இருக்கு. நானே ஆக்சுவலி இப்போதான் பார்க்குறேன். லைக் சென்சார் லைட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட வச்சிருக்காங்க. மக்களே இங்க சத்தமே இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையுமே சத்தம் இருக்கு. காற்று ஆடுறதுல அந்த இன்னும் மேலே ஒன்று ஆடுமே, காத்துலடா டிங் 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 டிங். அது உங்களுக்கு தெரியும், நம்ம சொன்னதை வச்சு அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஐட்டம் வந்து அங்கங்கே இருக்கு. உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு வைபு, ரிலாக்ஸிங்கான சவுண்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம நடக்கும்போது ஆக்சுவலி சென்சார் மோஷனில் ட்ரிகர் ஆகிட்டு இந்த சவுண்டு கேட்குது. என்னடா இவன் இந்த எம்பரானேன்னு பார்க்காதீங்க, வேற ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா கேப்சர் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஆகும். ஒரு மாதிரியா நல்லா தான் இருக்கு. இது ஒரு புத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. இது ஆக்சுவலி நம்ம வந்து கேட்போம் இது எங்கே கிடைக்கும் ஏதுன்னு. ப்ராடக்ட் வந்து நான் வந்து கிடைச்சதுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணுங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வராண்டால. நல்லா இருக்கும் அப்படின்னு. மண்ணு போட்டு காற்று உருவாகிறதுனால சாண்ட் காற்றுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து சவுண்டை வந்து கேட்டுருப்போம், பட் ஒரு நாள் அதை பார்த்துருக்க மாட்டோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது.
ஸோ எல்லா சவுண்டுக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். வேவ்ஸ் தானே ப்ரோ? ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம பாடிக்குள்ளேயுமே கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உள்ளே வாசிக்கிறீங்க, ஸோ அதோட சவுண்டு வந்து நம்ம பாடிக்குள்ளே ரியாக்ட் ஆகும். அது காட்டணும். ஆக்சுவலி ஃபீல் பண்ண முடிஞ்சு, நல்லா இருந்துச்சு வைப்ரேஷனோட. அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ்க்கெலாம் பேர் வந்து சைமேட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பொருள் ரெசனண்ட்டாக இருக்குது, அதால் வந்து ஃப்ரீக்வன்சியை கேட்ச் பண்ணி ரெசனேட் பண்ண முடியுது அப்படின்னும் போது அது மேலே வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு இருந்தால் அது பேட்டர்ன்ஸாக ஃபார்ம் ஆகும் அந்த வைப்ரேஷன்ஸ்னால. இப்போ நம்ம பார்த்துருப்போம், இது மிளகாத்தூள் அரைக்கிற கடையிலலாம் இப்படி 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 போகும்போது அதுலேயே முனையிலலாம் ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். அன்றான வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது தான். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது ப்ரோ. எக்ஸாம்பிள் உங்கள் சின்ன வந்து ஸ்டோனில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ப்ளே பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் வந்து பாடிக்கு பாசிட்டிவ் ஆகும்போது நம்ம ஹெட்டில் வந்து அந்த பிரைன் உள்ளே வந்து கால்குலேட் ஆகும். பிரைன் வந்து கால்குலேட் ஆகும். ஃபீல் பண்ணலாம், அதை பார்க்க முடியும். ஸோ அதை காட்டுக்கு தான் எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறோம். சவுண்ட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் பாடிக்குள்ள. நீங்கள் ஒரு ஒரு இடத்துல கை வைக்கும் போதும் வந்து பேட்டர்ன்ஸ் ஒரு மாதிரி மாதிரி இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வேறு சவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா இப்போ வேறு சவுண்டு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஒரு ஒரு வாட்டியும் செம்ம அழகான பேட்டர்ன்ஸ் வருது. ரொம்ப அழகாக இருக்கு. இசையை நீங்கள் வந்து கேட்க மட்டும் இல்லை, பார்க்கவும் முடியும். ப்ரோ இந்த சவுண்ட் கார்டன் வந்து எவ்வளோ நல்லா இருக்கு? சவுண்ட் கார்டன் வந்து பில்ட் பண்ணி 2 years ஆகுது. பட் ஸ்வரம் வந்து பில்ட் ஆகி ஒரு 22 years ஆகுது. ஓகே, ஸ்வரம்னா என்னது ப்ரோ? ஸோ ஸ்வரம்னா பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அதோடைய ஒரு பார்ட் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் ஓனாக ரெடி பண்ணுது. ஓகே, நீங்கள் இதுக்கு ஒர்க் ஷாப்லாம் வச்சிருக்கீங்களா? தனியாக இருக்கு நம்ம கிட்ட. ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வரம் ஷோரூம் இருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் மேனுஃபேக்சரிங் ஏரியா இருக்குது. ஸோ ஒர்க் ஷாப்லாம் பண்ணால் நீங்கள் முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டிப்பாக வரலாம். செம. இங்கே வரதுனால என்னென்ன பெனிஃபிட் பீப்புளுக்கு கிடைக்கும்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மைண்ட் பீஸ். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் வெளியே போகலாம். எனக்கே நேற்று வரும்போது சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நேச்சுரல் மெட்டீரியல் செஞ்ச நேச்சுரல் சவுண்ட் தான். ஸோ எதுவுமே ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் கிடையாது. நம்ம கிட்ட எல்லாமே வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு சவுண்ட் தான். செம ப்ரோ. நிறைய வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய வித்தியாசமான சவுண்ட் ஜென்ரேட்டிங் விஷயம்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி கண்ணுக்கு செம சூத்திங்காக இருக்குது. நீங்கள் எதை மாதிரி க்ரௌட் வந்து மோஸ்ட்லி டே டு டே பேசிஸில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க?
ஸோ எந்த மாதிரி க்ரௌடுன்னு சொல்ல முடியாது. பொதுவா எந்த பிஸ்னஸ் வந்தாலுமே வந்து உள்ள வரலாம். ஸோ பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. ஓகே. ஸோ வந்து மோரனா எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கலாம். sound வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் வேணா வரலாம். ஸோ அவங்க இவங்கலாம் இல்லை. நான் மோஸ்ட்லி பார்த்தது வந்து நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க தான் வராங்க. ஒரு அப்படியே விட்டுடுறாங்க எல்லா பேரண்ட்ஸ்லாம். அவங்க ஆமா ஆக்சுவலாக இப்போ பேரண்ட்லாம் வராங்க. வந்தாங்கன்னா இப்போ அவங்க வந்து சவுண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், கிட்ஸை மறந்துடுவாங்க. ஸோ கிட்ஸை மறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், கிட்ஸை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது புல் பண்ணாதீங்க, இது இழுக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிளாஸ்டிக் பைப் இப்போ டாப் டேங்க் வச்சுங்க. இப்போ பேட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கணும். பேட்டை வந்து திருப்பி அடிச்சுன்னா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் பட்டு இந்த பிளாஸ்டிக் உடச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேமேஜ் நடக்கும். இப்போ நேற்று வந்து இந்த ஸ்பைரல் ஸ்டார்ம் ட்ரம் அதோடைய ஸ்பைரலே காணோம். ஸோ இன்னைக்கு வந்து புல் பண்ணிட்டாரு. வந்த உடனே அதை தான். ஆமாம். ஸோ நிறைய டேமேஜ் ஆகும். நிறைய வாட்டி நாங்கள் திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங் ஏரியா இருக்குது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் ரிப்பேர் ஆச்சுன்னா அங்கே ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஏரியா ரிப்பேர் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஷிப் பண்ணிட்டு அங்கே வந்து அதை சரி பண்ணி திருப்பி எங்க எடுத்து வச்சிருவாங்க. சூப்பரான விஷயம். மியூசிக்கல் ரிசர்ச் அப்படின்றது வந்து நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். புதுசாக கேட்டிருப்பீங்க. புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு ஸ்வரம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நிறைய விஷயத்த. அண்ட் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க ப்ரோ. குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றதுனால என்னென்ன நல்ல விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு நடக்கும்? ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாது என்ன சவுண்டுன்னு தெரியாது. லைக் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஏஜ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது சவுண்ட் கேட்டாங்கன்னா அவங்க வியப்பாக பார்ப்பாங்க, ஓ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட இருப்போம். ஸோ கூட இருந்துட்டு எல்லா சவுண்டுமே கிளியராக காட்டுவோம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இது பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. பட் ஒரு 80% ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஒரு 20% கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. பட் 80% ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்த்து வியப்படையுதுன்னா அது என்னது அப்படின்ட்டு உங்களுக்கு போய் அந்த இடத்துல சொல்லி தரணுன்ற ஆசை இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா. நான் நேத்தே பார்த்தேன் டூர். அப்போ ஒரு குழந்தை வந்து அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு இருந்தது. அதுக்குள்ள இவர் அழகா சொல்லிட்டாரு, விட்டுருங்க நீங்க பாப்பாவை, நீங்க வாங்க, உங்களுக்கு தான் டூர், பாப்பாக்கு டூர் கிடையாது. நிறைய பசங்க டூர் கொடுக்கும்போதே நிறைய கிட்ஸ் வந்து லைக் தே ஜஸ்ட் வாண்ட் டு ரோம் அரவுண்ட். அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுவாங்க அதிகமா. ஸோ அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. அந்த வயசு வந்து லிசன் பண்ற வயசு இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய வயசு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் பார்ப்பாங்க. தவிர வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்க நாங்க டூர் எடுப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ அது மீறி போயிட்டு பசங்களை பார்ப்பாங்க. ஸோ நாங்க சொல்லுவோம், நீங்க பசங்களை ஃப்ரீயா விட்டுருங்க, நீங்க வாங்க, நீங்க கத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க பசங்க காட்டலாம். குழந்தைங்களோட வாங்க, உங்க குழந்தைங்களுக்கும் புது புது விஷயம் காமிக்கலாம். நீங்களும் வாங்க, நீங்களும் புது புது விஷயம் பார்க்கலாம். Cheers to ஸ்வரம் ப்ரோ. அதே மாதிரி இங்க இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா வந்து வேர்ல்டுல யூனிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க இருக்குது எல்லாமே. ஸோ கண்டிப்பா யார் வேணா வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, ஸோ எல்லாமே ஒரு ஹீலிங் பர்பஸ் தான் மெயினாவே. ஸோ பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஆல்சோ சவுண்ட் அண்ட் சாக்ராஸ் ஆர் கனெக்டட். ஓகேவா? நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ் பண்ணுறீங்கன்னா சவுண்ட் மூலியமாக வந்து ஒரு சாக்ரா பாயிண்ட்ஸ்லாம் அவேக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து இங்கே வாலண்டியரிங் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வரலாம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சவுண்டை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ சவுண்டை பற்றின இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரீசர்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுமே வந்து நிறைய விஷயம் இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, டாக்டர்ஸ் மெயினாக, ஸோ அவங்க எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அடிக்கடி. ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் அவங்களுமே வந்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அடிக்கடி. நிறைய இடத்துல வந்து வாலண்டியரிங் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி சவுண்ட் ஹீலிங் சென்டர்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஆர்ட் வச்சு எதனா பண்ணுற சென்டர்ஸ், இது மாதிரி இடத்துல நீங்கள் ஆனால் வாலண்டியரிங் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக சவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், சவுண்டு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ஸ்வரம் வரலாம். கண்டிப்பாக எங்கள் வாலண்டியர் சர்வீஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ணலாம். நிறைய விஷயம் அவங்களும் கற்றுக்குவாங்க, அவங்களால நாங்களும் நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஸ்வரமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வெப்சைட் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வீடியோலேயே சைட்ல ஸ்வரம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், டன். பார்த்துக்கோங்க, ஸ்வரம் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்னா எதை ப்ரோ சொல்லுவீங்க? காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் சொல்லுவோம். சோனிக் ஸ்டோன் இருக்குல்ல நம்ம கிட்ட, சவுண்ட் ஸ்டோனு. ஓகே. அதுதான் வந்து எக்ஸ்பான்சிவான ஒன்று. ஓகே. ஸோ எல்லாமே எக்ஸ்பான்சிவ் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரப்பிங் ஸ்டோன் எடுத்தீங்கன்னா ஒரு 3.5 3 லட்சம் கிட்ட வரும். ஓ சமா ப்ரோ. ஆனால் இது மாதிரி ஒர்க் இருக்குது. ஆமாம், இது மாதிரி காஸ்ட்லியான விஷயத்தெல்லாம் அன்றான லைஃப்ல வந்து நிறைய பேரால பார்க்க முடியாது. ஸ்வரம் இஸ் ப்ரொவைடிங் அன் அஃபோர்டபுள் பிளேஸ் and affordable price and affordable rates for you guys to like come and interact and know about sounds.
ஏன்னா இது எல்லாமே மிஷின்ஸ் வச்சு பண்றது இல்ல. ஸோ எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் தான். எல்லாமே வந்து கையில வந்து செதுக்கிட்டு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மிஷின்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மேக் பண்றதுக்கு. பட் இப்போதான் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் ப்ரோ. உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. நீங்க வந்ததே சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க கொடுக்குறோம்னு நினைச்சு மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் ஏதாவது ரிசர்ச் சொல்லுங்க. நீங்க ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லையா? ஓகே, இல்லைன்னா சில்தான். அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் சொன்னது சவுண்டை பற்றி இன்னும் சொல்லணும்னா சவுண்ட் இம்மர்ஷன் இருக்கு, சவுண்ட் ஹீலிங் இருக்கு, சவுண்ட் பாத் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்ம. ஓகே. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம ஸ்வரம் ஷோரூம் போயிட்டு அங்கே ஆஃபீஸ் இருக்கும். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற டீட்டெயிலாக நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக மெயின். ஸோ ஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இந்த லாஸ் பெஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க பில் பண்ணி தான் இது எல்லாமே. ஓகே. ஸோ ஃபவுண்டர் நேம் பார்த்தீங்கன்னா அரோலியா. ஸோ இப்போ அந்த 7 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்களுடைய மேனேஜர்ஸ். ஸோ இப்போ அவங்க கீழே நாங்கள் ஒரு 120 people எங்களுக்கு ஒர்க். ஓகே சமா ப்ரோ. ஸோ இது வந்து ஆமாம். அடுத்து வந்து ஸ்வரமோட ஒர்க் ஷாப் டூர் வேணும்னா நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோ நம்ம கூட அக்கம்பெனி பண்ணோம்னாலும் ப்ரோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா இப்போ நம்ம ஸ்வரம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக இன் பர்சனாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது டேம் ஷோர் இட்ஸ் ஒர்த் இட். அவங்க ஒரு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அந்த அமௌண்ட்டுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட இந்த இடம் பயங்கர ஒர்த். நாங்கள் இதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த சவுண்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனால் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி செக் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு. ஏன் வளர்ற விடுங்க, வளர்ற. அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் நான் இருக்க மாட்டேன். நான் ஏன் இல்லை அப்படின்னா இவனுங்களை 3 நாளாக வேலை வாங்க ட்ரை பண்ண இவனுங்க வேலை செய்யலை. இன்னைக்கு நீங்கள் செஞ்சால் செய்யுங்க, செய்யாட்டி போங்கன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். பக்காவாக வேலை செஞ்சுருக்கானுங்க. ஸோ இவனுங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இதுதான் டெக்னிக். எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் தான் இவனுங்க ஒர்க் பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்துட்டு நம்ம அங்கே மீட் பண்ணலாம். See you there. Bye bye. சொல்லிட்டீங்க.